சிரிப்புதனை சொத்தாக்கி செம்மறையை இருப்பாக்கி களிப்பு தரும் அமரர் கவிக்கெல்லாம் உயிராகி இனிப்பு தரும் இனியவளே எம் உயிரே செந்தமிழே தனி வணக்கம் உனதடிக்கு தாழ்பணிந்து வைக்கின்றேன். வணக்கம். நான் இன்று என் தாய்மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி பேச உள்ளேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பன்மை கெட்டு நாம் தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர் என்று தமிழுக்கு முடிசூட்டிய மகாகவி பாரதியாரின் கவிதையோடு என் உரையை தொடங்குகிறேன். தமிழ் மொழியே உலகில் தோன்றிய முதல் மொழி என்பதும் தமிழினமே நாகரீகம் பெற்ற முதல் இனம் என்பதும் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சாட்சியுரைத்தனர் சான்றோர்கள். தமிழ் தோன்றிய இடம் குமரிகண்டம் அல்லது குமரிமாந்தனின் இளமுரியா கண்டம் என கூறப்படுகிறது. தமிழனின் பிறப்பிடமும் தமிழ் மொழியின் பிறப்பிடமும் அக்கண்டம்தான். ஆனால் அக்கண்டம் நீரில் மூழ்கி போனது. கடற்கோளால் தமிழின் நாடும் புகழும் மொழியும் அழிவுற்றன. தமிழ் மொழியின் சிறப்பு. கிராண்ட்மா கிராண்ட்பா என்ற இரு ஆங்கில சொல்லிற்கு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோல் பரன் பறை என்று 3 முதல் 7ஆம் தலைமுறைகள் வரை கூறும் நம் தமிழ் மொழி. பரன்பரை பரன்பரையாக என்று சொல்வதன் பொருள் 7 14 தலைமுறையாக என்று பொருள் வரும். வேற எந்த மொழிகளிலும் இப்படியோர் உறவு முறைகள் இல்லை. தன் நிகரில்லா தமிழ் மொழி மேல் பற்று இருந்தால் சொற்களுக்கா பஞ்சம், பாசம் இருந்தால் பாடல்களுக்கா பஞ்சம், ஈர்ப்பு இருந்தால் இலக்கியங்களுக்கா பஞ்சம். நம் தமிழ் மொழி பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் என்றும் இளமையாகவும் இருக்கிறது. அதனால் நம்மை பெருமையடைய செய்கிறது தமிழ் மொழி. முன்னாளில் நமது தாயகத்திலே அந்நியரின் ஆக்கிரமிப்பால் தமிழ் மொழி சிதைந்தது. பின்னாளில் ஆட்சியாளரின் புறக்கணிப்பால் பண்பாடு குறைந்தது. இந்நாளில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் உள்ளம் பெயர்ந்த காரணத்தால் மொழி மறைந்து போகின்றது. அதைத்தான் ஒரு கவிஞன் கவிதையாக்கியுள்ளான். தடுக்கி விழுந்தால் மட்டும் அ, சிரிக்கும் போது மட்டும் இ, சூடுபட்டால் மட்டும் உ, அதட்டும் போது மட்டும் ஏ, ஐயத்தின் போது மட்டும் ஐ, ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ, வக்கனையின் போது மட்டும் ஔ, விக்கலின் போது மட்டும் இக் என்று தமிழ் பேசி மற்ற நேரம் வேற்றுமொழி பேசும் தமிழர்களிடம் மறக்காமல் சொல் உன் மொழி தமிழ் மொழி என்று. தமிழராய் பிறந்து தமிழராய் வளர்ந்து தமிழராய் வாழுகின்றது இன்றைய பரம்பரை. நாளைய பரம்பரையும் தமிழராய் பிறக்க வேண்டும், தமிழராய் வளர வேண்டும், தமிழராய் வாழ வேண்டும். அதற்கு நாம் வழியமைக்க வேண்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் சொல்லை முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.